லைகா புரொடக்ஷன் சுபாஷ் கரன் மற்றும் ரெட் ஜெயின் மூவிஸ் தயாரிப்பில் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் உருவாகியுள்ள இந்தியன் 2 வரும் ஜூலை 12 முதல் உலகமெங்கும் உங்கள் அபிமான திரையரங்குகளில். அது கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்துக்கு கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு பர்சன். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். இன்றைய நிகழ்ச்சியில் நாம் வாதிக்க இருக்கக்கூடிய தலைப்பு அரசமைப்பு சட்ட மாற்றத்திற்கான குரல். கூட்டாட்சி அரசியலை கையில் எடுக்கிறாரா விஜய்? இந்த தலைப்பில் தான் நம்ம வாதிக்க இருக்கிறோம். நான் கருத்துரையாளர்களை உங்களுக்கு அறிமுகம் செய்து விடுகிறேன். தமிழக வெற்றி கழகம் திரு விக்னேஸ்வரன் அவர்கள் வணக்கம். நம்மோடு விசிகாவிலிருந்து எம்எல்ஏ ஆளூர் ஷானவாஸ் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் ஆளூர் ஷானவாஸ். பாஜகவிலிருந்து தங்க வரதராஜன் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் தங்க வரதராஜன். இன்னும் சற்று நேரத்தில் பதிப்பாளர் ஆழி செந்தில்நாதன், அரசியல் விமர்சகர் சுமன் சி ராமன் இணைய இருக்கிறார்கள். அவர்களையும் வரவேற்று இந்த வாதத்திற்குள் செல்லலாம். ஷானவாஸ், நான் உங்களிடமிருந்தே தொடங்குறேன். விஜயினுடைய அரசியல் பேச்சு, இன்றைய பேச்சு, அது ரொம்ப கனமான அரசியல் உள்ளடக்கங்களை கொண்டிருந்தது. நீட் வேண்டும் வேண்டாம் அந்த இடத்தை எல்லாம் தாண்டி அவர் மாநில பட்டியலுக்கு கொண்டு வர வேண்டும், பொதுப்பட்டியலில் இருந்து அப்படின்னு பேசுறார். ஒன்றிய அரசுன்ற வார்த்தையை பயன்படுத்துறார். பன்முகத்தன்மை தேவை அப்படின்லாம் சொல்லி இருக்கிறார். ஒரு கனமான சித்தாந்த அரசியலை நோக்கி நகர்வதை போல அவருடைய பேச்சின் தொனி வெளிப்பட்டிருக்கு. விஜயினுடைய அரசியலின் பாதையை உங்களால அனுமானிக்க முடியுதா? அவருடைய பேச்சை எப்படி நீங்க மதிப்பிடுறீங்க? தமிழ்நாடு அரசியலினுடைய போக்கு எப்படி அமையும், எப்படி அமைந்திருக்கிறது? தமிழ்நாடு அரசியல் களத்தில் ஒருவர் ஏற்கனவே இயங்கினாலும் சரி, புதிதாக வந்தாலும் சரி, அவர்கள் எந்த தடத்தில் பயணித்தால் மக்கள் ஏற்பார்கள் என்பதை விஜய் உணர்ந்திருக்கிறார் அப்படின்னு தான் இன்னைக்கு விஜயனுடைய பேச்சு நமக்கு ஒரு தெளிவை ஏற்படுத்துது. நான் கூட ஒரு 2-3 நாட்களுக்கு முன்னால் ஊடகங்கள்ல பல்வேறு செய்தி நிறுவனங்களுக்கு அளித்த பேட்டிகள்ல சொல்லியிருந்தேன். அவரு கல்வி உதவித்தொகை வழங்கக்கூடிய நிகழ்ச்சிகளை தொடர்ந்து நடத்திக்கிட்டு வர்றாரு. கல்வி உதவித்தொகை வழங்குவது, உபகரணங்கள் வழங்குவது, ஜாமெட்ரி பாக்ஸ் கொடுக்கிறது, நோட்டு புக்கு கொடுக்கிறது, இதுவெல்லாம் தொண்டு நிறுவனங்கள் செய்யக்கூடிய பணி. அதை ஒரு அரசியல் கட்சி செய்வதும் தவறில்லை. அரசியல் கட்சிகள் எல்லாரும் அதை பண்ணிட்டு தான் இருக்கோம் இது போன்ற பணிகளை. ஆனால் அப்படிப்பட்ட கல்விக்கான ஒரு மேடை அமைத்து விட்டு கல்வி தொடர்பாக இந்த மாநிலம் இன்றைக்கு சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனைகள் குறித்து கருத்தே சொல்லாமல் ஒரு அரசியல் கட்சி கடந்து போவது என்பது அது சரியான அணுகுமுறை அல்ல. அது அரசியல் அல்ல. தொண்டு நிறுவனம் செய்யக்கூடிய வேலையை செய்யறதுக்கு விஜய் நற்பணி என்ற போதும். ஆனா தமிழக வெற்றி கழகம் என்கிற அரசியல் கட்சியாக அவர் வந்துவிட்ட பிறகு கல்வி தொடர்பாக இந்த மண் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளை அவர் அடையாளப்படுத்தணும். அதுல அவருடைய கருத்தை அவர் சொல்லணும். அதுல அவர் கவனம் கொடுக்கணும். அதை விட்டு கல்வி தொண்டு செய்வது என்பதற்காக ஒரு அரசியல் கட்சி தேவை கிடையாது. அதை செய்வதற்கு ஏராளமான தொண்டு நல அமைப்புகள் இருக்கின்றன. அதனால அவர் கருத்தை சொல்ல வேண்டும்னு சொன்னோம். இன்னைக்கு அவர் முதல் முறையாக பல கல்வி நிகழ்ச்சிகளை நடத்தினாலும் முதல் முறையாக இன்றைக்கு ஒரு அரசியல் ரீதியான கருத்துக்களை சொல்லி இருக்கிறார். நீட் என்பது ஒரு அரசியல் ரீதியாக நமக்கு போடப்பட்டிருக்கிற ஒரு முட்டுக்கட்டை. அது வெறுமனே கல்வி தொடர்பானது மட்டுமல்ல, அதற்குள் மிகப்பெரிய அரசியல் இருக்கிறது. அப்ப அந்த அரசியலை எதிர்த்து நாம நிற்கணும். இந்தியா முழுவதும் நீட்டை ஏற்றுக்கொண்டு விட்டார்கள், தமிழ்நாடு ஏன் ஏற்க மறுக்கிறீர்கள் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. தமிழ்நாடு சட்டமன்றம் மட்டும்தான் சட்ட முன்னோடி கொண்டு வந்தோம். தமிழ்நாடு முதலமைச்சர் தான் எல்லா மாநில முதலமைச்சர்களுக்கும் கடிதம் எழுதினார். அன்னைக்கு அது கண்டுகொள்ளப்படவில்லை. ஆனால் இன்னைக்கு பாருங்க, நாடு தழுவிய அளவில் மிகப்பெரிய விவாதத்தை நீட்டு தொடர்பாக பார்க்க முடிகிறது. அன்னைக்கு நாடாளுமன்றம் ஏற்றுக்கொண்டது, நம்முடைய சட்டமன்றம் மட்டும் ஏற்க மறுத்தது. இன்னைக்கு நாடாளுமன்றமே அதை எதிர்த்து கருத்து சொல்லக்கூடிய நிலைக்கு வந்து விட்டது. நாடாளுமன்றத்திலேயே மோடியை நோக்கி எதிர்கருத்துகள் நீட்டு தொடர்பாக வரக்கூடிய சூழலை பார்க்கிறோம். அப்ப இந்தியா முழுவதும் இன்னைக்கு எல்லா மாநிலங்களிலையும் போராட்டம். இப்படிப்பட்ட ஒரு நிலைமை கனிந்திருக்கிற நிலையில் விஜய் தமிழ்நாட்டில் ஒரு புதிய அரசியல் இயக்கத்தை தொடங்கி இப்பதான் களத்துக்கு வந்திருக்கிறார். களத்துக்கு இன்னும் வரல, ஒரு அந்த அறிகுறிகளை தென்பட ஆரம்பித்திருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல அவர் இன்னைக்கு இதை சொல்லி இருப்பது என்பது வரவேற்கத்தக்கது. எங்க தலைவர் ஷானவாஸ், பொதுவாக நீட் வேணும் வேண்டாம்ன்ற இடத்துல நின்று விடுவார்கள். ஆனா விஜய் மாநில உரிமைகள் பற்றி பேசுறார். கல்வி நெருக்கடி நிலையின் போது நீங்க அங்க டெல்லிக்கு கொண்டு போயிட்டீங்க, நீங்க மாநில பட்டியலுக்கு கொண்டு வாங்க, மத்திய அரசு பட்டியல் நீங்க வச்சிருந்தீங்க, நீங்க எங்க மாநில பட்டியலுக்கு கொண்டு வாங்க அப்படின்று பேசுவது
பன்முகத்தன்மை தான் நம்முடைய பலம்னு பேசுவது, ஒரே நாடு ஒரே தேர்வு வேண்டாம்னு பேசுவது, இன்னும் இப்ப திமுக கூட்டணி கட்சிகள் பயன்படுத்தியதுனால இந்த ஒன்றிய அரசு அப்படின்றதே ஒரு அரசியல் சொல்லாம மாறிடுச்சு. அதை அவர் பயன்படுத்துறார், ஒன்றிய அரசு அப்படின்னு பயன்படுத்துறாருன்னா அது என்ன தேவைன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா பல நடிகர்கள் அப்படி பேசல. எம்ஜிஆர் மத்திய அரசோடு இணக்கமாக இருக்கணும்ன்ற ஒரு நிலைப்பாடை எடுக்கிறார். விஜயகாந்த் தேசியம் திராவிடம் அப்படின்ற ஒண்ணு, கமல் மைய அரசியல் தான் எடுக்கிறார். இவர் ஒரு அதிதீவிர மாநில உரிமை முழக்கத்தை நோக்கி நகர்றாரா? அதுதான் அவருடைய இன்றைய பேச்சு வெளிப்படுத்துதா? மாநில சுயாட்சிக்கு எதிராக பேசுகிறவர்களை தமிழ்நாடு எந்த இடத்தில் வைக்கும் என்பதை வரலாறும் அனுபவமும் பாடமாக நடத்தி கொண்டிருக்கின்றன. அப்போ மாநில சுயாட்சிக்கு எதிராக, இங்கே இருக்கக்கூடிய மக்களினுடைய உண்மைக்கான தன்மைக்கு எதிராக, மக்களுடைய புரிதலுக்கு எதிராக ஒரு கட்சி செயல்பட்டால் அந்த கட்சியை மக்கள் புறந்தள்ளி விடுவார்கள். அவர்களோடு அணி சேர்கிறவர்களும் மிகப்பெரிய பின்னடைவை தமிழ்நாட்டில் சந்திப்பார்கள். இந்தியால எங்க வேணாலும் பாஜகவுக்கு ஏற்பு இருக்கலாம், தமிழ்நாட்டுல இருக்காது. கேரளாவில் கூட அவர்களால் ஒரு தொகுதி வெற்றி பெற முடியுது, தமிழ்நாட்டுல முடியல. ஏன் முடியல? ஏன்னா நீட்டு விலக்கு தொடர்பா ஒரு மசோதா சட்டமன்றத்தில் கொண்டு வரப்பட்டால் 230 உறுப்பினர்களும் ஆதரிக்கிறார்கள், 4 உறுப்பினர்கள் அதை எதிர்த்து வெளிநடப்பு செய்கிறார்கள். அப்போ தமிழ்நாட்டுக்கு எதிராக செயல்படக்கூடிய ஒரு கட்சியை தமிழ்நாட்டு மக்கள் ஏற்க மாட்டார்கள், அவர்களோடு இணைகிறவர்களையும் ஏற்க மாட்டார்கள், நிராகரிப்பார்கள்ங்கிறத பார்த்துக்கிட்டு இருக்காரு விஜய். தமிழக மக்களோட நாடி துடிப்பை அவர் பிடிச்சிட்டாருன்றீங்க. தமிழக மக்களின் உங்கள் பார்வையில நாடி துடிப்பை அவர் பிடிச்சிட்டார், இதுதான் நமக்கான சரியான பாதைன்னு பிடிச்சிட்டாருன்னு சொல்ல வரீங்க? விஜய் மட்டுமில்ல, தமிழ்நாட்டு மக்களின் அபிமானத்தை பெற வேண்டும் என்று நினைக்கிற யாரா இருந்தாலும் இந்த முடிவை தான் எடுக்க முடியும். இதுக்கு மாற்றாக அவர் பேசினால் அவர் தொடக்கத்திலேயே அப்புறப்படுத்தப்பட்டு விடுவார், மக்கள்கிட்ட இருந்து அந்நியப்பட்டு விடுவார். ஏன்னா மக்கள் இதை ஒரு கொதிநிலையா பாக்குறாங்க, ஒரு உணர்வு எழுச்சியா பாக்குறாங்க. இது போன்ற விஷயங்கள் எல்லாம் தமிழ்நாட்டுல சமூக நீதி தொடர்பாக, மாநில உரிமை தொடர்பாக, மொழி உரிமை தொடர்பாக மிகப்பெரிய விழிப்புணர்வு மக்கள்கிட்ட இருக்கு. தமிழ்நாட்டினுடைய அரசியல் வரலாறு வேற, தமிழ்நாட்டினுடைய கல்வி வரலாறு வேற கிடையாது. தமிழ்நாட்டினுடைய அரசியல் வரலாறு வேற, தமிழ்நாட்டினுடைய மொழி வரலாறு வேற கிடையாது. எல்லாம் பின்னி பிணைந்தது. அதை அடையாளப்படுத்தக்கூடிய சக்திகள் யாராக இருந்தாலும் தமிழ்நாட்டு களத்தில் நிற்க முடியும். அரசியல் ரீதியாக ஷானவாஸ், அது உங்கள் கூட்டணிக்கு நெருக்கடியை தராதா? ஒன்று, இந்த குரல் உங்கள் முழக்கத்திற்கு, உங்கள் அரசியல் பயணத்திற்கு வலு சேர்க்கலாம், அதே நேரத்தில் அரசியல் ரீதியான நெருக்கடியும் கொடுக்கலாம். ஏன்னா உங்களுக்கான முழக்கத்தை இன்னொரு புது நடிகர் கொடுக்கிறார் அப்படின்னா அது உங்களுக்கான ஸ்பேஸ் அவர் எடுத்துக்கிறார்ன்ற பொருளும் வருது இல்லையா? அப்படி நீங்க அதை பார்க்கலையா? எங்க தலைவர் அதான் சொல்லியிருக்காரு. அதாவது நாம பேசிக்கிட்டு இருந்த குரலுக்கு மேலும் வலுப்படுத்தக்கூடிய வகையில புதிய குரல்கள் இணைகின்றன. குறிப்பா நீட்டு விஷயத்துல இன்னைக்கு இவரும் இந்த முடிவை எடுத்திருப்பதன் மூலம் பாஜகவுக்கு எதிரான மனநிலை தான் தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட மேலும் வளர்த்தெடுக்கப்படும். யாரெல்லாம் இதை பேசுறாங்களோ அவங்க எல்லாம் இந்த குரலுக்கானவர்கள் அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவ். அப்ப நாம எடுத்த நிலைப்பாடு சரி. இப்ப நீங்க திமுக ஆட்சியை நோக்கி எந்த குறையும் சொல்ல முடியாதுல்ல. நீட்டை வைத்து அரசியல் செய்கிறார்கள்னு பிஜேபி சொல்லிக்கிட்டு இருந்தது. விஜய் என்ன சொல்றாரு? இன்னைக்கு லட்சோப லட்ச இளைஞர்களை அடையாளப்படுத்தக்கூடிய அவர் என்ன சொல்றாரு? அரசு எடுத்த நிலைப்பாடு சரி, எடுக்கப்பட்ட நிலைப்பாட்டின் பக்கம் அவர் வந்திருக்கிறார். இல்ல, உங்க குரலுக்கு வலு சேர்த்திருக்கலாம், ஆனால் அரசியல் ரீதியா ஒரு தனி கட்சி கண்டால் உங்கள் இடம் அதுக்கு நெருக்கடி வராதா? உங்களுக்கான வாக்கு வங்கி, ஆதரவு வாக்கு வங்கி அவர் பெறமாட்டாரா? அதுல ஒரு சிதறல் இருக்காதா? வாக்கு வங்கி சிதறல். அந்த விஷயத்துல நாங்கள் ஒரு தொய்வை சந்தித்தால், அந்த கோரிக்கையை நாங்க கைவிட்டால், அதுல எங்கள்கிட்ட வீரியம் குறைந்து விட்டால் இன்னொருத்தர் அதை வீரியமா கையில எடுத்துட்டு போக வாய்ப்பு இருக்கு. அதுக்கு வாய்ப்பே இல்லையே. பேசலாம். நாங்க பேசாத எதை அவர் பேச போறாரு, நாங்க போராடாத எதற்கு அவர் போராட போறாருன்னு மட்டும் நான் கேக்குறேன். பேசலாம் ஷானவாஸ். முக்கியமான புள்ளியை தொட்டிருக்கிறீங்க சுமந்த். ஷானவாஸ் சொன்னது எங்கள் குரலுக்கு அவர் வலு சேர்த்திருக்கிறார் அப்படின்னு. ஆனா அரசியல் ரீதியான பலனை அவர் அடைய முடியாது, ஏன்னா அதுல நாங்க தீவிரமாக இருக்க போகிறோம் அப்படின்னு சொல்றாரு. அப்படி என்றால் விஜயனுடைய இந்த அரசியல் முழக்கம் அவருக்கான அரசியல் எதிர்காலத்தை எந்த இடத்துக்கு கொண்டு போய் நகர்த்தும்னு நினைக்கிறீங்க? ஏன் இதை பேசுறாரு? முதல்ல ஒரு நாள் ஒரு பேச்சை வைத்துக்கொண்டு இதுதான் அவருடைய அரசியல் நிலைப்பாடாக இருக்க போகிறது என்று முழுமையாக முடிவு செய்வது சரியாக இருக்காது. அடுத்த சில மாதங்களில் அவருடைய பேச்சுக்கள் எப்படி இருக்கின்றன, அவர் பத்திரிகையாளர் சந்திப்புல அவர் எப்படி கேள்விகளுக்கு பதில் சொல்றாரு, இதெல்லாம் பார்த்தப்பறம் தான் அவருடைய சித்தாந்த ரீதியாக எந்த
டைரக்ஷன்ல அவர் பயணிக்கிறாருங்கிறது நம்மளால கூற முடியும். ஆனால் இன்னைக்கு இருக்கிற ஸ்பீச்சை மட்டும் எடுத்துக்கிட்டு நம்ம பார்த்தோம்னா நிச்சயமா திமுகவும் திமுக கூட்டணி கட்சிகளுக்கும் ஒரு ஒரு சங்கடம் வரக்கூடிய ஒரு வாய்ப்பு தான் இருக்கிறது. ஏன்னா திரு விஜய் அவர்கள் அதே லாங்குவேஜ பேசும்போது யாருடைய வாக்குகளை ஈர்க்கக்கூடும்? லாஜிக்கலா இப்போ விஜய் பாஜக பக்கம் போனார்னு வச்சுக்கோங்க, பாஜகவுடைய சித்தாந்தத்தை முன்மொழிந்தார், அவர் நீட் ரொம்ப நல்லது, அது அவசியம் தமிழ்நாட்டுக்கு அப்படின்னு பேசினார்னா திமுக வாக்கு வங்கியில் ஒரு பிளவு ஏற்படுவதற்கு வாய்ப்பு குறைவு. ஆனால் இப்போ விஜய் என்ன வேணாருன்னா ஒரு திராவிட சித்தாந்தத்தை நோக்கி அவர் சொல்றாரு. இப்ப என்ன சொல்லுவாங்க, விஜய் தீவிரமா இருக்காருங்க, இவங்க 10 வருஷமா சொல்லிட்டு இருக்காங்க நீட்டை ஒழிச்சிருவோம்னு ஒழிக்கவே இல்லை, இவருக்கு ஒரு வாய்ப்பு தான் கொடுத்து பார்ப்போமே அப்படிங்கிற அந்த ஆங்கிள் வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அது அவராலையும் ஒன்றும் பெருசா செய்ய முடியாது. மத்திய அரசோ உச்ச நீதிமன்றமோ முன் வரவில்லை என்றால் யாராலையும் எதுவும் செய்ய முடியாது. ஆனால் மக்கள் மனதுல ஒரு ஒரு ஐடியா வரும் இல்லையா, இவங்களும் சொல்லிட்டு இருக்காங்க, ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்காங்க, பட் அவங்களால செய்ய முடியல, இவர் ஒரு ஒரு புது முகம் வந்திருக்கிறாரு அரசியலுக்கு, இவர் சொல்றாரு பாப்போமே அப்படிங்கிற ஃபீலிங் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனால் ஷானவா சொன்னது சுமந்த், நீங்க சொன்ன மாதிரி இப்போ புது அரசியல் வரவுகள் தமிழகத்திலேயோ இல்ல எங்குமே வருகுதுன்னா அது ஒரு புதிய சித்தாந்தம், மாறுபட்ட கோணத்துல தான் வந்திருக்கிறது. இப்ப அதிதீவிரமாக திமுகவின் மாநில சுயாட்சி நிலைப்பாடோ பன்முகத்தன்மையை காப்பாற்ற வேண்டும், அதிகார குவியலுக்கு எதிராக இருக்க வேண்டும் என்பதில் அவங்க ஒரு கட்டத்திலும் சமரசம் செய்யல அப்படின்னா அந்த இடத்துக்கு இவர் நகர்வது இவருக்கு பலவீனம் தானே. அதுதானே ஷானவா சுட்டி காட்டுறார். நாங்க அதுல வலுவா இருக்கிறப்ப அவருக்கு எங்க இடம்னு கேட்கிறார். இல்ல, சமரசம் செய்து கொள்ளவில்லை அப்படிங்கிறது மக்கள் எப்படி ஜட்ஜ் பண்றாங்க அப்படிங்கிறது. இப்போ சின்ன உதாரணம் சொல்றேன். இந்த 3 கிரிமினல் கோடு சட்டங்கள் இருக்கு. அடுத்த நாளே கர்நாடக அரசு சொல்லுது இதை நாங்க ஏத்துக்க மாட்டோம், இதுல நாங்க திருத்தங்கள் கொண்டு மாநிலத்துல நாங்க அதை மாத்த போறோம். ஆனால் இதுவரை தமிழ்நாட்டில் அந்த மாதிரி திருத்தங்கள் வரப்போகிறது, நாங்களும் இந்த திருத்தங்களை செய்வோம் அப்படிங்கிறதுக்கு எந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் இது வரைக்கும் வரல. சோ அதிகார குவிப்பில் பாஜகவுக்கு கொஞ்சம் கூட இழைத்ததல்ல திமுக. அதுல மாற்று கருத்தே இருக்க முடியாது. இங்க இப்ப கடந்த 2 ஆண்டு 3 ஆண்டுகளாக பார்த்தோம்னா எவ்வளவு பேர் சோசியல் மீடியா போஸ்டுக்காக கள்ளச்சாராயம் இருக்கிறவங்க கைதாராங்களோ இல்லையோ, சோசியல் மீடியால போஸ்ட் போடுறவங்க கைதாராங்க. சோ இதெல்லாம் பார்க்கும்போது அதிகாரத்தை குவிப்பதை எல்லா அரசுகளுக்கும் ஒரு விருப்பம் இருக்கு. சோ இந்த காம்ப்ரமைஸே நாங்க பண்ண மாட்டோம், நாங்க எதுவாக இருந்தாலும் நாங்கள் எங்க கொள்கைகளுக்கு இருப்போம்னா அந்த மாதிரி ஒரு ட்ராக் ரெக்கார்ட் இல்லை. 2016 என்ன பூரண மதுவிலக்கு சொன்னது கட்சி திமுக தானே 2016. இப்போ பூரண மதுவிலக்கு பத்தி பேசுறது கிடையாது. சோ ஒவ்வொரு இதுலயும் ஒரு காம்ப்ரமைஸ். நான் அதை திமுக மட்டும் தான் செய்யறாங்க, வேற எந்த கட்சி, எல்லா கட்சியும் செய்யல. சுமந்த், நீங்க முதல்ல குறிப்பிட்டது மாதிரி ஒரு நாள் பேச்சுல அவர் அந்த ஒன்றிய அரசுன்ற வார்த்தையை பயன்படுத்துறார். ஒன்றிய அரசுன்றது புழக்கத்திற்கு திமுக இந்த முறை ஆட்சிக்கு வந்ததிலிருந்து ஒரு அரசியல் குறியீடாக பயன்படுத்துறாங்க. திமுகவிடமிருந்து தான் அந்த வார்த்தையை இவர் வாங்குறார், அதை பயன்படுத்துறார். மாநில பட்டியலுக்கு கொண்டு வரணும்ன்றது நெடுங்கால கோரிக்கை தானே. இவர் ஒரு நாள் பேசிட்டு போயிட்டார், அதனால மக்கள் எல்லாரும் அந்த பேச்சுக்கு மதிப்பளித்து அவர் பக்கம் திரும்பிடுவாங்களா? கொள்கை என்ன சொன்னேன் இல்ல விஜய், நான் ஆரம்பிச்ச லைனே ஒரு நாள் பேச்சுல எதுவும் நடக்க போவது இல்லை. ஆனால் தொடர்ந்து இந்த விஷயங்களை அடுத்த 2 ஆண்டுகளுக்கு அவர் தொடர்ந்து பேசிக்கொண்டிருந்து வலியுறுத்தி கொண்டிருந்து இதே போன்று திமுகவினுடைய மற்ற சில விஷயங்களினுடைய கொள்கைகளை இன்னும் கொஞ்சம் தீவிரமா காட்டினார்னா யாருடைய வாக்கை புழக்கத்திற்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு? முக்கியமான வாக்கு தானே. ஷானவாஸ், அதி தீவிரமாக மாநில உரிமைகள் சார்ந்து பேசுவது, கூட்டாட்சி அரசியல் பற்றி பேசுவது, அரசமைப்புல திருத்தங்கள் மாற்றங்கள் வேண்டும், மாநிலங்களை வலுப்படுத்துங்க அப்படின்லாம் விஜய் ஒருவேளை பேசினால் அது உங்களுக்கு தான் நெருக்கடியா மாறும் அப்படின்ற பார்வை இருக்கே. அதான் சுமன் சொல்றேன். இல்ல, தமிழ்நாடு அரசியல்ல இதையெல்லாம் பேசி ஏற்கனவே நிறைய கட்சிகள் வந்திருக்காங்க. அவங்களுடைய அந்த வேகத்திற்கும் அவங்களுடைய செயல்பாட்டுக்கும் ஏற்பத்தான் இடத்தை பெற்றிருக்கிறார்கள். அதுல எந்த அளவுக்கு அவங்க உறுதியா நிக்கிறாங்கிறத வச்சுதான் அவங்களுக்கான இடங்கள் உறுதியா இருக்கே தவிர மற்றபடி
எல்லாரும் எடுத்த எடுப்பிலேயே இருக்கிற கட்சிகள் எல்லாம் வீழ்த்திட்டு போயிட்டாங்கன்னு இங்க எந்த ஒரு சான்றும் இல்லை. இந்தியாவை ஆண்ட, தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருந்த தேசிய கட்சிகள் வீழ்த்தப்பட்டு திராவிட கட்சிகள் வந்த பிறகு இதுவரையிலும் அதுல ஒரு பெரிய மாற்றத்தை பார்க்க முடியல. ஏன்னா அந்த தொடக்கத்தில் திராவிட கட்சிகள் என்ன கோட்பாட்டோடு களத்துக்கு வந்தார்களோ அதுல பல விஷயங்கள்ல, குறிப்பா சமூக நீதியில, மொழி உரிமையில எந்த காம்ப்ரமைஸும் பண்ணிக்கல. நீங்க ஏதாவது ஒரு காம்ப்ரமைஸ் இந்த இரண்டு கட்சிகளும் பண்ணாங்கன்னு சொல்லுங்க. மொழி உரிமையிலையும் சமூக நீதியிலையும் மாநில சுயாட்சியில இன்னைக்கு வரைக்கும் மல்லு கட்டிட்டு தானே நிக்கிறாங்க. ஒன்றிய அரசோடு மல்லு கட்டி கொண்டு எந்த ஒரு சமரசமும் செய்து கொள்ளாமல் அதுல உறுதி காட்டக்கூடிய நிலை தான் பார்க்கிறோம். அதுல யாரும் விட்டு கொடுத்துட்டாங்கன்னு சொல்ல முடியல நம்மளால. அப்படி ஒரு நிலை இருக்கும்போது புதிய சக்திகள் இதுல என்ன குறை கண்டுபிடிக்க முடியுங்கிறதா கேள்வி. விஜயன், நம்ம முதல்ல புரிஞ்சு கொள்ள வேண்டியது, விஜயினுடைய 2026 ஆண்டு அவர் தேர்தலில் போட்டியிடுவதன் நோக்கம் என்ன? உடனே 45% ஓட்டு 50% ஓட்டு விஜய்க்கு விழுந்து அவர் முதலமைச்சராகி ஆட்சியில் குடிப்பாரு அப்படிங்கிற எண்ணம் இருப்பதாக கூட நான் நினைக்கவில்லை. அவங்க கட்சிக்காரங்க சொல்லலாம், அவங்க ஃபேன் கிளப்ஸ் சொல்லலாம், அது வேற விஷயம். ஆனால் அவர் ஒரு வாக்கு வங்கியை உருவாக்குவதற்கான ஒரு முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறார். சோ அவரால் தனித்து போட்டியிட்டு வெற்றி பெற முடியும் என்று யாருமே நினைக்கவில்லை. ஆனால் திமுகவை பாதிப்பதற்கு போதுமான வாக்குகளை அவரால் எடுக்க முடியுமா அப்படிங்கிறது தான் கணக்கே தவிர பேசலாம். இது விஜயுடைய வாக்கு வங்கி 40% வருமாங்கிறது பேச்சே இல்லை. ஆழி செந்தில்நாதன், இப்போ விஜயினுடைய அரசியல் பற்றி ஒரு பக்கம் பேச வேண்டியிருக்கு. அது என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும்ன்றது. இப்போ விஜயினுடைய பேச்சில் ஒரு கனமான பொருள்கள், அரசியல் சொற்றொடர்களை அவர் பயன்படுத்துறார். அரசமைப்பு சட்ட மாற்றம், கூட்டாட்சி அரசியல் அப்படின்னு முதல்ல இதெல்லாம் கையில் எடுத்து பேசுகிறார். பொதுவாக நடிகர்கள் வருகிற போது இந்த சிஸ்டம் சரியில்லை, ஊழல் இருக்குது அப்படின்னு பேசுவாங்க, மக்கள் வளர்ச்சி, ஏழ்மையை அப்படின்னு. விஜயினுடைய இந்த அரசியலை எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? இது எதற்காக இது இப்போது பேசப்படுது தமிழ்நாட்டில்? ரெண்டு விதமான உட்கடையான பொருள் இதில் இருக்குது. முதல் விஷயம் கூட்டாட்சி அரசியல், மாநிலத்தின் உரிமை, மாநில சுயாட்சி, இந்த மாதிரியான அடிப்படையான அரசியலை பேசாமல் தமிழ்நாட்டில் ஒரு கட்சி வளர முடியாது. இதுக்கு நேர் எதிரான சித்தாந்தத்தோடு இருக்க முடியாது. எனவே அவர் ஒரு கட்சியாக வளரணும் அப்படின்னு முடிவு செய்கிறாருன்னா, சரியாக சொல்ல போனால் சமூக நீதி, மாநில சுயாட்சி, மாநில உரிமைகள் குறைந்தபட்சம், இந்த விஷயங்களில் ஒரு நிலைப்பாடு இல்லாமல் இருந்தால் அவர்கள் நீர்த்து போவதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். அதாவது நான் சொல்கிறது எண்ணிக்கையில் ஒரு சக்தியாக வளரணும்னா இதெல்லாம் உங்களுக்கு வேணும். ஒரு கட்சியாக வரவர் தமிழ்நாட்டில் அதை தான் பேச முடியும். அவர் அதை பேசுகிறாரு. ஆனால் இந்த ரெண்டுமே ரொம்ப ரொம்ப ஆழமான அரசியல் விஷயங்கள். இது மேம்போக்காக பேசக்கூடிய நல்லவங்கள்லாம் அரசியலுக்கு வந்தால் நல்லாயிருக்கும், படித்தவங்கள்லாம் அரசியலுக்கு வந்தால் நல்லாயிருக்கும், சிஸ்டம் சரியில்லை, இந்த மாதிரியான பாலிடிக்ஸ் எல்லாம் இங்கே ஈடுபடாதுங்கிறது ஏற்கனவே ரஜினிகாந்த், கமல்ஹாசன் போன்றவர்கள் மூலமாக அவர் புரிந்து கொண்டிருக்க முடியும். அதனால் சீரியஸாகவே இந்த விஷயங்களை பேச அவர் முன் வந்திருக்கலாம். ஆனால் நான் இதுக்கு முன்னாடி பேசும்போது ஒரு ஆளுடைய ஷானவாஸ் சொன்னதை போலவே தமிழ்நாட்டில் பொறுத்தவரையில் பிஜேபி தவிர கிட்டத்தட்ட எல்லா கட்சிகளுமே இந்த விஷயத்தில் ஒரே பக்கம் இருக்கிறதுனால அதில் தனித்துவமான ஒரு அட்வான்டேஜ் அவர் கிடைக்குமானா அப்படி ஒன்றும் கிடைக்காது. ஒருவேளை அப்படி கிடைக்கிறதுக்கு அவர் போராடணும். இந்த விஷயங்களில் ஒரு பெரிய போராட்டத்தை நடத்தி தமிழ்நாட்டு நலனுக்காக நான் நிற்கிறேன் அப்படிங்கிறத நிரூபிக்காத பட்சத்தில் தமிழ்நாட்டில் நம்ம கம்ப்யூட்டர் பாஷையில் சொல்ல போனால் இது டிஃபால்ட் வேல்யூ. இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு கட்சி தான் பேசி தான் ஆகும். இங்கே நீங்கள் இந்தி திணிப்பு இருக்கிறது, மொழி உரிமை பேசுறது, சமூக நீதி பேசுறதுலாம் இயல்பான அடிப்படையான அரசு. ஒன்றிய அரசுன்ற வார்த்தையை பாமக பயன்படுத்துவதில்லை, அதிமுக பயன்படுத்துவது. அதுல இருக்கக்கூடிய அரசியல், அதுல இருக்கிற அரசியல்ங்கிறது அது திமுக எதிர்ப்புங்கிற அரசியல் காரணமாக அதுல நாங்கள் தனியை விலக்கி காட்டிக்கிறதுக்காக ஒன்னா பேசலாம். அது ரொம்ப முக்கியமான விஷயமா நான் பேசல. ஆனா அந்த பாமக கூட தமிழ்நாட்டில் பேச்சுக்காவது மாநில சுயாட்சியோ அல்லது சமூக நீதியோ தான் பேசியாகணும். எனவே தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் கட்சி வளரணும்னு சொன்னால் அது நிச்சயமாக சமூக நீதி, மாநில சுயாட்சி, மொழி உரிமை போன்ற விஷயங்களை பேசித்தான் ஆக வேண்டும். இது அடிப்படையான ஒரு நிலைப்பாடு. இதில் இல்லாதவங்க ஒரு பொருட்டாகவே யாரும் மதிக்க மாட்டாங்க. அது ஒரு விஷயம். ரெண்டாவது, உண்மையிலே அவருக்கு அதுதான் முக்கியமான அரசியலாக மாறும். அதன் அடிப்படையில் தான் தன் கட்சியை வளர்க்க விரும்புகிறாரா அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்து தான் பார்க்கணும். ஏன் இந்த வார்த்தையை நான் ரொம்ப கேர்ஃபுல்லாக சொல்கிறேன் அப்படின்னா, சில விஷயங்கள் ரொம்ப கனமானது.
அது போகிற போக்கில் சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனால் நிஜமாவே அதுக்கான பொலிட்டிக்கல் வெயிட்டை வந்து அவங்க உணர்ந்து தான் பேசுகிறாங்களா, இல்லை உணர்ந்திருக்காரு அந்த பேச்சு அப்படி அதான் உணர்ந்து தான் பேசுகிறாரு அப்படின்னா அவர் அடுத்தடுத்து என்ன செய்ய போகிறாங்கிறத பொறுத்து அதை நம்ம பார்க்கணும். ஆனால் அப்படி ஒரு நிலைப்பாட்டில் அவர் இருந்தால் அதை முழுமையாக வரவேற்கிறேன். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி தமிழ்நாட்டின் நலனுக்காக போராடுவது என்பது முழுமையாக வரவேற்க தகுது. அதில் வந்து எந்த சங்கடமோ பிரச்சனையோ எல்லாம் ஒன்றும் இல்லை. சொல்றது வந்து அதனுடைய கனத்தை உணர்ந்து பேசுறாரா, இல்லை பொலிட்டிக்கலாக தமிழ்நாட்டில் இதெல்லாம் பேசினாதான் அரசியல் ரீதியா வந்து முன்னேற முடியும்னு பேசுறாரா கொஞ்சம் பார்க்கணும். பன்முகத்தன்மை என்பதுதான் பலம், அது பலவீனம் அல்லன்றதுக்குள்ள சமகால அரசியல்ல நிறைய அரசியல் அர்த்தங்கள் இருக்கு. அதை உணர்ந்து பேசி இருப்பதா நினைக்கிறீங்களா? இல்ல அதுதான் சொல்றேன், உணர்ந்து பேசி இருந்தால் அவர் வந்து இங்க வந்து ஏற்கனவே திராவிட கட்சிகள் வந்து மிகப்பெரிய அளவுக்கு, திராவிட கட்சிகள் மட்டும் இல்லை, கம்யூனிஸ்டுகளும் இன்னைக்கு கிட்டத்தட்ட அதே நிலைப்பாட்டில் தான் இருக்கிறாங்க, விசிகா போன்ற கட்சிகளும் அதே நிலைப்பாட்டில் தான் இருக்கிறாங்க. இங்க இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் போற அதே பாதையில் அவர் போய், ஆனா அதை விட அதிகமா அவர் வந்து முன்னேறணும். அதான் விஷயம். அப்ப செயல்ல தான் அதை காமிக்க முடியும். அதான் சொல்றேன், செயலில் காட்டணும். அந்த செயலில் காட்டுறதுக்கான தொடக்கமாக இது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்புறதுல எந்த தப்பும் கிடையாது. இருந்தா நல்லதுன்னு தான் நான் சொல்றேன். நீங்க கொஞ்சம் எச்சரிக்கை உணர்வோடு ஏன் நான் பேசுறேன்னா, இந்த மாதிரி நிறைய பேர் பேசியிருக்கிறாங்க, இந்த மாதிரி நிறைய பேர் பேசியிருக்கிறாங்க. நீங்க கடந்த கால அனுபவத்திலிருந்து பேசுறீங்க. இப்ப இந்த மாதிரியான முழக்கங்கள் அப்படின்னா நீங்க வந்து அரசமைப்பு சட்டம் குறித்த ஆழ்ந்த புரிதல், தேசிய இனங்கள் குறித்த புரிதல், நடப்பு கால அரசியல் சிக்கல்கள், இதுக்குள்ள ஒரு பெரிய இன்டெலக்சுவல் டீம் வந்து ஒவ்வொரு கட்சிக்குள்ளும் வேலை பார்த்து முகிழ்ந்து கருத்து பரிமாற்றம் நடந்துதான் இந்த இடத்துக்கு வந்திருக்கு. ஆனா இவர் விஜய்ன்ற ஒரு நடிகர் பேசிட்டாரு, இன்னும் பொறுத்திருக்கணும்னு சொல்ல வரீங்க. இந்த சொற்றொடரை மட்டும் வச்சு பார்க்க முடியாது. சொற்றொடர்களை நான் வரவேற்கிறேன். இந்த மனநிலை தான் அவருடைய அரசியல் நிலைப்பாடாக உருவாகுமானால் ரொம்ப மகிழ்ச்சியானது தான் நான் சொல்றேன். ஆனா என்ன சொல்ல வரேன்னா, அந்த வார்த்தைகளை வச்சே முதல் நாள்லயே வந்து நாம, அதாவது மக்களுடைய பாஷையில சொல்ல போனா சில்லறையை சிதற விட்டுற முடியாது. குறைந்தபட்சம் சுமந்த் சொன்ன அது ஆழ்ந்த புரிதல் இல்லாமல் சொல்லப்பட்டிருந்தாலும் கூட, ஒருவேளை இருந்தாலும் அது வந்து திமுக கூட்டணிக்கும் திமுகவுக்கும் நெருக்கடியா போகின்ற ஒரு அப்சர்வேஷன். அது உடனடியால நடக்காதுங்க, அப்படி வாய்ப்பு இல்லைன்றீங்க. நானும் அதையும் பார்த்துட்டேன். ஏன்னா இவங்க காலங்காலமா இவங்க பேசுறாங்க, ஒன்னும் நடக்கல, இவர் வந்து அதை சாதிப்பார் மாநில உரிமை. அதான் சொல்லுங்க, சில விஷயங்கள் வந்து ஒற்றை இலக்கு கிடையாது. இப்போ மாநில சுயாட்சின்னு பேசுறதுங்கிறது வந்து ஏதோ ஒரு குறிப்பிட்ட விஷயம் கிடையாது. அது இந்த சட்டத்தை தூக்கிட்டு அந்த சட்டத்தை வைக்கிற மாதிரி அது பல விஷயங்கள் இருக்கு. திமுக அதில் வந்து 100 விஷயத்தில் 80 விஷயம் அவங்க போராடி இருப்பாங்க, 20 விஷயத்தில் வந்து ஜெயிச்சிருப்பாங்க. அதே போல் ஒவ்வொரு கட்சியும் அதில் ஒவ்வொரு அங்கங்கள் வைக்குது. ஆனால் அப்படி நிலைப்பாடு இருக்கும்போது நானும் அப்படி தான் நினச்சேன். ஒரு சமயத்தில் இந்த கட்சிகள்லாம் ஒன்றும் பெருசாக செய்ய முடியாது, எனவே புதுசாக வரவங்கெல்லாம் நிறைய செஞ்சுருவாங்கன்னு. கடைசியில் பழசாக இருக்கிறவங்க செஞ்சதில் 1% கூட புதுசாக இருக்கிறவங்க செய்யலை. காரணம் அந்த கான்டெக்ஸ்டே இவங்களுக்கு புரியல. ஒருவேளை இவர் புரிந்து கொண்டு வந்தாருன்னா நல்லது. அதனால சொல்கிறேன், வரவேற்கிறேன் நான் சொல்கிறேன். தங்க வரதராஜன், இது யாருக்கு நெருக்கடியா போகும், அது எப்படி அப்படின்றது ஒண்ணு, அது பொறுத்திருந்து பார்க்க வேண்டியது. ஆனா ஒன்று புரிகிறது, அவர் வெளிப்படையான பாஜக எதிர்ப்பு, பாஜக கொள்கை எதிர்ப்புல இருக்கிறார் அப்படின்றத உங்களால புரிஞ்சுக்க முடியுதா? அவருடைய பேச்சின் தொனி உங்களுக்கு தான் நெருக்கடி கொடுக்குதா? சார், பாரதிய ஜனதா கட்சி வந்து சார் அரசியல்ல பலவிதமான நெருக்கடிகளை கடந்து நான் வந்து ஒரு ஏற்பாட்டுல நீண்ட கட்சி. அதனால வந்து இதை வந்து நாங்க வந்து வேற மாதிரி, அவர் அன்னைக்கு ஒரு அரசியல் கட்சி ஆரம்பித்திருக்கிறார், அது எங்களுக்கான நெருக்கடியாக நான் பார்க்கல. நாங்க வந்து எப்படி பாக்குறோம்னு சொன்னா, இது வந்து அவருடைய அரசியல் கருத்தை சொல்லியிருக்கின்றார். இதுல நாங்க பொதுவாக நீட்டு விவகாரத்தை பொறுத்து நாங்க சொல்வது, இதுல அரசியல் வேண்டாம், இதுல மாணவருடைய நலனை மட்டும் பாருங்க நாங்க சொல்லியிருக்கிறோம். அதுல வந்து ஆராயாமல் பாரதிய ஜனதா கட்சி எப்படி நினைக்குதுன்னா, அதை வந்து மற்ற அரசியல் கட்சிகள் போல ஆராயாமல் சொல்லி இருக்கிறார் அப்படின்னு நாங்க பாக்குறோம். இன்னைக்கு இல்ல நம்ம தங்க வரதராஜன் சார், நான் உங்களுடைய நீட்டு குறித்து ஒரு 3-4 விவாதம் செஞ்சுட்டேன். நம்ம நீட்டை கடந்து சொல்வது, அவரினுடைய பேச்சின் துணி அரசியல் ரீதியா உங்களுக்கு நேர் எதிராக தானே இருக்கு. அவர் ஒன்றிய அரசுன்னு பயன்படுத்துவதே உங்களுக்கான அரசியல் ரீதியான நெருக்கடி தானே? இல்ல, அது அவர்களுடைய சொன்ன சில கருத்துக்கள் நான் வந்து பதில் சொன்னாதான் நான் வந்து அந்த இடத்துக்கு வர முடியும். நம்ம நீட்டை மட்டும் கடந்துட்டு சொல்லலாம். அவர் கல்வி மாநில உரிமைக்கு வரணும்ன்றார், மாநில பட்டியலுக்கு வரணும்ன்றார், அப்படின்னு கூட்டாட்சி பத்தி பேசுறார். அதெல்லாம் பேசினா சிறப்பா இருக்கும்னு நினைக்கிறேன். அதை பத்தி பேசுறோம். அதனால கல்வி பொதுப்பட்டியல யாரு காலத்துல வந்தது,
திமுக வந்து மத்தியில காங்கிரஸ் இந்த வந்தது, இதெல்லாம் திமுக வந்து 2004 2009 ஆட்சி இருந்த பத்தி பொதுப்பட்டியல் மாநில பட்டியல் கொண்டு வரதை பத்தி எல்லாம் பேசியிருக்கிறா. இதையெல்லாம் அவர் பேசியிருக்க வேண்டும் என்று நான் பாக்குறேன். வேற என்ன கிடையாது. இப்ப அது போல இப்ப என்சிஆர்டி பத்தி சொல்லலாம். இதெல்லாம் நீங்க வந்து அதை பத்தி நீ பாதிக்க வேண்டாம் நீங்க சொல்றீங்க. அதனால உள்ளார நான் போகல, வேணா விளக்கமா சொல்றேன். நிச்சயமாக ஒரு கருத்தை மட்டும் அவர் கேட்டிருக்க வேண்டும். என்னன்னா, இந்த நீட் தேர்வு வருவதற்கு முன்னாடி அரசு பள்ளிகள் படித்த தலித் பிற்படுத்தப்பட்ட மாணவர்களுடைய மாணவர்கள் வந்து எத்தனை அரசு மருத்துவ கல்லூரியில வந்து சீட்டு கிடைச்சிச்சு. நீட்டு வந்த பிறகு இவர்களுக்கு எவ்வளவு சீட்டு கிடைச்சிருக்கு இப்படின்றத நிச்சயமாக அவர் வந்து ஆராய்ந்து பேசிருக்க வேண்டும் என்று எங்களுடைய கருத்து. ஒரு விஷயம் சார், இன்னைக்கு வந்து நீங்க சொல்றாரு, எனக்கு முன்னாடி பேச சகோதரர், நீங்க வந்து மாநிலத்தின் உரிமை அப்படின்னு இருக்கணும் சார். எந்த கட்சிக்கும் சார் ஒரு தேசிய கட்சி என்று சொன்னா ரீஜனல் ஆஸ்பிரேஷன் இருக்கும், நேஷனல் ஆஸ்பிரேஷன் இருக்கும். நீ உதாரணம் சொல்றேன், அப்படிதான் பாஜக பொறுத்தவரைக்கும் மாநில உரிமைகளும் பாதுகாக்கும், தேசிய உரிமையை பாதுகாக்கும். இன்னைக்கு வந்து உதாரணம் புரட்சி அம்மாவை தான் சொல்லணும். நீங்க மாநில கட்சி தான், ஆனா மாநில உரிமைகளும் விட்டு கொடுத்தே கிடையாது, தேசிய உரிமைகள் விட்டு கொடுத்தே கிடையாது. அதனால ஒரு கட்சிக்கு ரெண்டுமே வேணும், அப்படி இருந்தாலும் வெற்றி பெற முடியும். அதனால சில பேர் மாநில உரிமையை மட்டும் வச்சு வெற்றி பெற்றா என்பது வந்து நீங்க அப்ப இதுல எப்படி நீங்க பொதுப்பட்டியல்ல இருக்கு, மாநில பட்டியல்ல இருக்கு, கல்வி இருந்தது பொதுப்பட்டியலுக்கு போயிருக்கு, நீங்க என்ன ஸ்டாண்ட் எடுப்பீங்க? ஒத்திசைவு பட்டியல்ல இருந்துக்கலாம் முடிவு எடுக்க போறீங்களா? ஒத்திசைவு பட்டியல் அப்படின்றது மத்திய அரசு பட்டியல் தான். இதுல நீங்க என்ன ஸ்டாண்ட் எடுப்பீங்க? விஜய் கொஸ்டின் பண்றார். நான் என்ன கேட்கிறேன், பொதுப்பட்டியல்ல வந்து இருக்கிறத நிச்சயமாக அது வந்து நான் கொண்டு போல. இன்னைக்கு அதை வந்து நாங்க அது நல்லதை நோக்கி பயணிக்கிறோம். அது பொதுப்பட்டியல்ல இருக்கணும், பொதுப்பட்டியல்ல பயணிக்கணும் நாங்க நினைக்கிறோம். தவிர அதுல எந்த மாற்று கருத்து கிடையாது. விஜய் சொன்ன கருத்துக்கெல்லாம் நாங்க வந்து எல்லாம் உடன்படணும் அப்படின்னு நான் சொல்ல வரல. இப்ப நீ கேட்டீங்க எங்களை எதிர்த்து நீங்க அவர் பண்றாரா அப்படின்னு கேட்டீங்க. நீங்க அதுல அரசியல் ஒரு இன்னைக்கு கொடுத்த ஒரு ஸ்டேட்மெண்ட் வச்சு நீங்க வந்து முடிவு பண்ண முடியாது. அதுல யாருக்கு லாபம், அரசியல் உள்ளார்ந்து போய் பாத்தீங்கன்னா நீ பேசின சுமந்து கூட சில விஷயங்கள்லாம் சொன்னார். அதை பொறுத்திருந்து பார்த்துதான் நீங்க உங்களுக்கு சந்தோஷமா இருக்குன்றீங்க. எப்படி அவர் திமுக கூட்டணி ஓட்ட பிரிச்சிருவாருன்ற மகிழ்ச்சியில இருக்கீங்களா? அது நீங்க வந்து அது விஜயனுடைய கணக்கு, மற்றவருடைய கணக்கு இல்ல. சுமந்த மேற்கோள் காட்டினதுனால நான் என்ன கேட்கிறேன்னா, தங்க வரதராஜன், நீங்க இதுவரைக்கும் நீங்க என்ன சொல்லிட்டு வந்தீங்கன்னா, திரு அண்ணாமலை, நான் தமிழ்நாட்டை மட்டும் வச்சு கேட்கிறேன், நிறைய இளைஞர்கள் இருக்கிறாங்க, இந்த திமுக அதிமுகவுக்கு அல்லாத வாக்களிக்காத ஒரு கூட்டம் பெருசா இருந்துட்டு இருக்கு, அவங்கள நாங்க போக்கஸ் பண்றோம்னு. இப்ப விஜய் போன்ற ஒரு வசீகர ஒரு நடிகர் வருகிற போது இளைஞர்கள் எல்லாம் அவர் வசீகரிச்சிருவார்ல மாநில உரிமை பேசி, அது உங்களுக்கு சிக்கலா போகாதா? எங்களுக்கு ஒரு விஷயம் சார், எங்களுக்கு உரியான வாக்கு என்பது பாரதிய ஜனதா கட்சியுடைய சித்தாந்தம் நோக்கங்களை எல்லாம் புரிந்து கொண்டவர்கள் தான் எங்கள்கிட்ட வருவாங்க. அப்படிதான் இளைஞர்கள் வந்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு வந்து ஒரு அரசியல் கட்சி ஆரம்பித்திருக்கலாம், அதுதான் சொல்றேன். நாங்க வந்து அது வரவேற்கிறோம், எந்த ஒரு ஜனநாயக கடமை வரவேற்கிறோம். இன்னைக்கு எங்களுடைய வாக்கு என்பது அது அதிகமா உருவாகிட்டு, யார் வந்தாலும் வரவிட்டாலும் இன்னைக்கு மரியாதைக்குரிய பாஜக தலைவர் அண்ணாமலைகின்ற ஒரு எழுச்சி இன்னைக்கு ஒரு மாபெரும் தமிழ்நாட்டில் நீ பார்க்க முடியும். நீ அரசியலுக்காக பேசலாமே தவிர உண்மையாக இன்னைக்கு ஒரு தலைச்சிறந்த தலைவராக இருக்கிறார். அப்ப எங்களோடு வரக்கூடிய இளைஞர்கள் அது வந்து எங்களுக்கு வர நிச்சயமா எங்களோட தான் இருப்பாங்க. அது நாளுக்கு நாள் அதிகமாக கொண்டு போயிட்டு இருக்கிறது மாற்று கருத்து கிடையாது. பேசலாம், காத்திருங்கள். விக்னேஸ்வரன், முதல்ல நீங்க வெளியிலிருந்து விஜயின் அரசியலை பார்த்து பேசுவது என்பது வேறு. இப்ப ஆழி செந்தில்நாதன் வரவேற்கிறேன், ஆனா அந்த உண்மையான கணத்தை உணர்ந்து பேசினாரா அப்படின்னு ஷானவாஸ் சொல்வது வந்து இதை பேசிதான் ஆகணும், ஏன்னா இதுதான் அரசியல் சூழல் அப்படின்றப்ப உண்மையில் விஜய் எதற்காக இதை பேசினார், இதனோட பின்னணி என்ன, கட்சி சார்ந்து அதுல நீங்க ஒரு அங்கமா இருக்கிறதுனால எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? 4 பேருமே ஒரு விஷயத்துல என்ன கேட்க வராங்கன்னா, இந்த வெயிட்டேஜ், இந்த வேர்ட்ஸோட வெயிட்டேஜ் தெரிஞ்சுதான் பேசினாரான்னு கேட்க வரீங்க. நான் ஒன்று மட்டும் இதை நான் தெளிவுபடுத்திக்கிறேன். கூட்டாட்சி தத்துவம், சமூக நீதி, மதச்சார்பின்மை, இந்த விஷயத்தில் துளி அளவும் தமிழக வெற்றி கழகமும் சரி, தலைவர் தளபதி அவர்களும் எந்த ரிவர்ஸும் பண்ண மாட்டாங்க. அதில் அந்த வேர்டோட வெயிட்டேஜ், அதற்கு வரக்கூடிய நெருக்கடியையும் உணர்ந்து தான் இந்த வார்த்தையை சொல்லியிருக்காங்க. இது நான் 4 பேருக்குமே இதை நான் ஃபர்ஸ்ட் கிளாரிஃபை. இந்த 3 பேசினா நெருக்கடி வரும்ன்றத புரிஞ்சிருக்கிறீங்க. இல்ல, நீங்க அரசியல் பொலிட்டிக்கலி நீங்க ஐடியாலஜிக்கலி கமிட்டடா இருக்கும் பட்சத்துல நெருக்கடிகள் வருங்கிறது இயல்பு தானே. இது வந்து யாருக்கும் தெரியாத விஷயம் கிடையாது. ஆனா நாங்க என்ன நெருக்கடி வந்தாலும் அதுல கமிட்டடா இருப்போம். இப்ப நீங்க வேர்டுக்கு வார்த்தைக்கு சொல்லல, இந்த விஷயத்த எங்களை கேள்வி கேட்கிறவங்களை விட நாங்க கமிட்டடா இருப்போம்.
அந்த அளவுக்கு நாங்கள் அஷூரன்ஸ் தரோம். எங்களோட செயல்பாடு அதை நிரூபிக்கும். வள்ளுவர் சொன்ன மாதிரி எண்ணிய வண்ணம் செயலுங்கிற மாதிரி எங்கள் தளபதி இன்னைக்கு என்ன சொன்னாரோ அதை அவர் செயலில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். அதை நான் வந்து அந்த அஷூரன்ஸை ஒரு சாதாரண தொண்டனா நான் உங்களுக்கு தரேன். இதை நீங்க எதிர்காலத்துல பாப்பீங்க, அவரோட செயல்பாடுகளை பாப்பீங்க. நாங்க ஆல்ரெடி சிஐஏ விஷயத்துல எங்க கருத்தை தெளிவா சொல்லியிருக்கோம். நாங்க வந்து ஒன்றிய அரசை எதிர்த்து அந்த கருத்தை நாங்கள் பதிவு பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இன்னைக்கு வந்து நீட் விஷயத்துக்கு மாநில அரசு ஏற்ற தீர்மானத்தை ஆதரிச்சிருக்காரு தளபதி அவர்கள். அப்போ நம்ம ஐடியாலஜிக்கலி இஷ்யூ பேசிஸா நாங்க கருத்தை சொல்றோம். எங்க கொள்கைக்கு உகந்த விஷயத்தை ஆதரிக்கிறோம், எதிரான விஷயத்தை எதிர்க்கிறோம். இல்ல அந்த இடம் தான் அரசமைப்பு சட்ட மாற்றம் அப்படின்றது இந்தியாவில் எல்லா கட்சிகளாலும் சொல்லல, இங்கு சொல்லப்பட்டது. அதனாலதான் ஆழி செந்தில்நாதன் அது பற்றி தொடர்ந்து எழுதுறதுனால நீங்க கூட்டாட்சி பற்றி சமீப காலமாக அந்த பேசுவதற்கான அரசியல் அர்த்தம் தேவை வேறொன்றாக மாறி இருக்கிறது. அதை நீங்க பேசுவதற்கான அவசியம் என்னன்னு பாக்குறீங்க? என்ன விஷயம்னா, நீங்க எல்லாத்தையுமே நம்பர்ஸா கான்ஸ்டியூஷன் எம்பிஸ் எவ்வளவு இருப்பாங்க, இதை யார் செய்ய முடியும்ங்கிற வெயிட்டேஜ்ல நீங்க பேசுறீங்க. நான் என்ன அதை சொல்றேன்னா, கேசவானந்த பாரதி கேஸ் 1973ல பேசிக் ஸ்ட்ரக்சர் டாக்டரின்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்காங்க. அதுல ஃபெடரல் சிஸ்டம்ங்கிறது பேசிக் ஸ்ட்ரக்சர்ல வருது. பட் இதை வந்து சிங்கிள் ஸ்ட்ரோக்கா ஃபெடரல் சிஸ்டத்தை அடிக்காம மத்திய அரசு என்ன பண்றாங்கன்னா, அப்போய மத்திய அரசு 1976ல 42nd கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மென்ட் மூலமா 5 சப்ஜெக்ட்ஸ், அதாவது எஜுகேஷன், ஃபாரஸ்ட், மெஷர்மெண்ட் அண்ட் வெயிட்டேஜ்னு ஒரு 5 சப்ஜெக்டை கொண்டு போய் கன்கரண்ட் லிஸ்ட்ல வைக்கிறாங்க. அதுதான் இதோட தொடக்கம். அடுத்தடுத்து வர மத்திய அரசு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாங்கிற ஒரு பெர்பெச்சுவேட் பாடிங்க. என்டிஏ கவர்மெண்ட் இருக்கலாம், அடுத்து யூபிஏ கவர்மெண்ட் வரலாம், நாளைக்கு இன்னொரு கொலிஷன் கூட வரலாம். பட் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாங்கிற ஒரு பெர்பெச்சுவேட் பாடி நீங்க லாஸ்ட் 1976ல இருந்து 2024 இன்னைக்கு 48 வருஷமா பாத்தீங்கன்னா அதுல ஒரு கண்டினியூட்டி இருக்கும். நீங்க ரிவர்ஸ்ல விபி சிங் பண்ணாரு, ஒரு ரிவர்ஸ் மண்டல் கமிஷன் இம்ப்ளிமெண்ட் பண்ணா அது வேணா முன்னாடி இருந்த கவர்மெண்ட்டுக்கு அவர் ஒரு ரிவர்ஸ் பண்ணாரு. விபி சிங்கை தவிர்த்துட்டு ஹச்டி தேவகோட ஐக்கிய குஜராத் கவர்மெண்ட்ல கூட பெரிய ரிவர்ஸ் எல்லாம் பண்ணல. நான் என்ன சொல்ல வரேன்னா, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாங்கிறதுக்கு ஒரு பெர்பெச்சுவேட் பாடி இருக்கு. இந்த விஷயத்தை வந்து நம்பர்ஸை மட்டும் பார்க்காதீங்க. பேசிக் ஸ்ட்ரக்சரான ஃபெடரலிசத்துக்கு வந்து நம்பர்ஸை தாண்டி மக்கள் உணர்வு நான் கேட்பது உணர்வு முக்கியம். ஒரு கட்சி நீங்க ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கான புதிய வாக்காளர்கள், உங்களுக்கான புதிய பயணம், புதிய பாதை இருக்கிறப்ப ஆழி செந்தில்நாதன் சொன்னது இது டிஃபால்ட்டா இந்த அரசியல் இங்கு முன்னிலைப்படுத்தப்படுகிறது. திமுக கூட்டணி ரொம்ப வலுவாக பேசுறாங்க. பாமகவின் சொற்கள்ல வேறாக இருந்தாலும் அவங்களுக்கும் பெருசா மாற்று இல்ல, அதிமுகவுக்கு மாற்று இல்லைன்னா உங்களுக்கான தனித்துவம்னு என்ன? உங்க கட்சி அவங்க பேசுறதானே நீங்கள் பேசுறீங்க. அந்த கமிட்மெண்ட் வந்து எங்களோட செயல்பாடுகள்ல இருக்கும். இப்போ டிஎம்கே வந்து நீங்க டிஎம்கே கமிட்டடா இருக்காங்கன்னு சொல்றீங்க. 2021 தேர்தலில் அவங்க என்ன சொன்னாங்க, ரகசியம் தெரியும், நீட்டோட விலக்கு, அவங்களுக்கு கான்ஸ்டியூஷன் தெரியாம நிறைய லாயர்ஸ் கட்சியில் வச்சிருக்காங்க. ஆனா அவங்க என்ன சொல்லியிருக்கணும், இது கன்கரண்ட் லிஸ்ட்ல இருக்குங்க, இதுக்கு பிரசிடென்ட் அசன்ட் கொடுத்தா தான் பண்ண முடியும்னு உண்மையை சொல்லி ஓட்டு கேட்டிருக்கணும். நான் என்ன கேட்கிறேன்னா, அவங்க யாரும் படிக்காதவங்க, பெரிய பெரிய லாயர்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. வில்சன் சார் மாதிரி பெரிய பெரிய லாயர்ஸ் எல்லாம் இருக்கு. அவங்களுக்கு தெரியாத விஷயம் கிடையாது. அவங்க தெரிஞ்சே என்ன சொன்னாங்கன்னா, எங்களுக்கு ரகசியம் தெரியும்னு சொல்றாங்க. சரி, ஆன் த ஏர்ல சொல்றாங்க. எப்படின்னா, நீங்க ஒரு ஃபால்ஸ் ப்ராமிஸை கொடுத்து அதை மீட் அவுட் பண்ண முடியலன்னா மக்களின் ஆதரவை இழப்பீங்க. என்ன விஷயம்னா, இதை நீங்க உண்மையா இது வந்து கான்ஸ்டியூஷன் இஷ்யூங்க, கன்கரண்ட் லிஸ்ட்ல இருக்கு, பிரசிடென்ட் அசெப்ட் ஆகும், லேட் ஆகும்னு சொல்லல. தீர்மானத்தை கூட உங்க ஆட்சியில 60% 3 வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் போடுறீங்க. அப்ப நீங்க எப்படி எங்க கொள்கையில கமிட்டடா இருப்போம். அப்ப நீங்க எப்படி நீங்க முழக்கம் வைப்பீங்கன்னா, நாங்க நீட் விலக்கை பெற்று தருவோம், நேரடியா நீட் விலக்கு அப்படின்னு நாங்க ஒரு கையெழுத்து வாங்கி கொடுக்க மாட்டோம், நாங்க அரசமைப்புல மாற்றம் செய்து இதை விலக்கு பெறுவோம் அப்படின்னு சொல்ல வரீங்க. இல்ல உங்க அப்படிதான் ஸ்டாண்டர்ட். எங்களோட ஸ்டாண்ட் வந்து என்னன்னா, இதை வந்து மத்திய அரசு தான் செய்ய முடியும். மத்திய அரசு 2/3 மெஜாரிட்டி தான் கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மென்ட் பண்ண முடியும். இதுதான் ரியாலிட்டி. ஆர்டிகல் அதுதான். அப்ப நீங்க மத்திய அரசா என்னங்க வைக்க போறீங்களா? இதுல ஒரு சின்ன குழப்பம் இருக்கு. ஒரு அரசியல் கட்சி வந்து நீங்க அந்த தேர்தல் அவங்களுடைய ஆவணம் இருக்குல்ல, எடுத்து படிச்சு பாருங்க. பேசும்போது வந்து எளிமையா பேசுவாங்க. ஆனா அதுல ரொம்ப தெளிவாக வந்து, அதாவது தமிழ்நாட்டில் உள்ள அரசு மருத்துவ கல்லூரிகளில் நீட் வந்து தேவையில்லை என்பது தான் அரசாங்கத்தினுடைய லீகலான ஒரு டெஃபினேஷன். ஒட்டுமொத்த இந்தியாவில் வந்து நீட் எடுத்துருவோம்லாம் அவங்க பேசல. பிடிச்ச ஒரு விஷயம். ஸோ அதுக்கு வந்து என்ன சட்ட ரீதியாக செய்யணுமோ அதை ஆட்சிக்கு வந்த உடனே அதுக்கு வந்து ஒரு ஏகே ராஜன் கமிட்டி போட்டு அதுக்கு ஒரு அறிக்கையை கொண்டு வந்து அதை பல மொழிகளில் மொழிபெயர்த்து தொடர்ச்சி சட்ட ரீதியாக செய்துட்டு தான் வராங்க. நீங்கள் சொன்ன மாதிரியே அது ஒன்றிய அரசு தான் செய்ய முடியும்னா அவங்க செய்ய முன் வராத போது இவங்க தொடர்ந்து சட்ட ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் அழுத்தங்களையும் போராட்டங்களையும் தான் கொடுக்க முடியும்.
அவங்களால செயல்பட அவங்க செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு விஷயத்துக்கு அவங்க வாக்குறுதி கொடுத்து அது நிறைவேறாம போனா பேசலாம். அவங்க வாக்குறுதி நீட் விலக்குக்கு சட்ட ரீதியாக நீங்களும் குறுக்கிட விரும்புறீங்க. ஒரு இடைவெளிக்கு பிறகு நான் ஒத்துக்கிறேன். இல்ல அதத்தான் அவங்க பேசுறாங்க, பேசாமலாம் இல்ல. மத்திய அரசு தான் செய்ய முடியும் ஒத்துக்கிறேன். விக்னேஸ்வரன் விஜய் அரசியல் குறித்து பேசுகிற போது இப்ப நீட் இதெல்லாம் பத்தி பேசிட்டு இருக்கப்போ உங்களை பொறுத்த வரைக்கும் கல்வி சுகாதாரத்தை சிறப்பு பொதுப்பட்டியலுக்கு கொண்டு வரணும், அதுதான் இந்த பிரச்சனைக்கு தீர்வா இருக்கும்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பா. ஏன்னா கல்வியை வந்து ஏன் இந்த ஸ்டேட் லிஸ்ட்ல இருந்து கன்கரண்ட் லிஸ்ட் கொண்டு போனனால கன்கரண்ட் லிஸ்டோட நேச்சரே என்ன, இப்ப இருக்க கன்கரண்ட் லிஸ்டோட நேச்சரே வந்து சபார்டினேட் ஆகுது, சப்சிடரி ஆகுது. அவங்களோட இப்போ கேஸ் ஆஃப் கான்ட்ரடிக்ஷன் வர்றப்போ அவங்களோட லா தான் ப்ரிவேல் ஆகுது. இப்போ நம்ம ஸ்பெஷல் கன்கரண்ட் லிஸ்ட் கொண்டு வந்து ஒரு அமெண்ட்மெண்ட் மூலமா ஷெட்யூல் 7th ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல ஸ்பெஷல் கன்கரண்ட் லிஸ்ட்டை வச்சு அந்த கன்கரண்ட் லிஸ்ட் ஸ்பெஷல் கன்கரண்ட் லிஸ்ட் வந்து ஸ்டேட்டுக்கும் சென்ட்ரலுக்கும் ஈக்குவல் பவராக இருக்கணும். ஸ்டேட் இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு நிர்வகிக்கிற லா மேய்க்கிற அதிகாரம் வந்து ஸ்டேட்டுக்கு மட்டும் வேணும், ஸ்டேட் அட்டானமி வேணும். அந்த கொள்கை முடிவுகள் எடுக்கிறதுக்கான அதை சாத்தியப்படுத்த முடியுமா? இன்றைய அரசியல் சூழல் அதுக்கான வாய்ப்புகளை வாசல்களை ஒண்ணு மட்டும் சொல்றேன் சார், இந்த ஃபார்முலாஸை மத்திய அரசு ரிப்பீல் பண்ணணும்னு யாராச்சும் நினைச்சாங்களா? எந்த எதிர்கட்சியோட போராட்டத்தினால ஃபார்முலாஸை ரிப்பீல் பண்ணாங்க? நான் உங்ககிட்ட அந்த கேள்வி கேட்கிறேன். சாத்தியப்படுங்கிறத நீங்க பொலிட்டிக்கலா கேட்கறீங்க, நான் மக்கள் மன்றத்துல இருந்து கேட்கிறேன். எந்த எதிர்கட்சி, இதே பஞ்சாப் விவசாயிகள் வந்து டெல்லியில உட்கார்றப்போ காங்கிரஸ் கட்சிகிட்ட இந்த 52 எம்பியும் பண்ணல, எதிர்கட்சி கிட்ட இருந்த ஒரு 100 சில்லற எம்பியும் பண்ணல, அந்த மக்கள் பண்ணாங்க. மக்கள் உணர்வுக்கு முன்னாடி எவ்வளவு பெரிய அதிகார மையம் வீழும். அப்ப நீங்க சொல்வது மக்களுக்கு விழிப்புணர்வு மக்கள் மன்றத்துல கொண்டு போய் சேர்ப்போன்றீங்க. ஏன்னா விவசாயிகள் போராட்டமே கட்சிகள் கிரெடிட் எடுக்கிறத விட அதிகார மோதலில் இருக்க அரசியல்வாதிகளே ஒரு கட்டத்துல நீட் விலக்கு தந்தா தான் ஜெயிக்க முடியும்னா அவங்களே அந்த இடத்துக்கு வருவாங்க. அந்த மாதிரி இவங்க தான் இப்ப அதிகாரத்துல இருக்காங்க. நீங்க சொல்வது வந்து மக்களை தயார்படுத்துவது, மக்களை விழிப்புணர்வுக்கு கொண்டு வருவது. இப்ப விவசாயிகள் போராட்டம்ன்றது அரசியல் கட்சிகள் பின்புலத்துல இருந்து ஆதரவு தெரிவிச்சாலும் விவசாயிகள் களத்துல இருந்தாங்க, அதை நீங்க செய்ய போறீங்க, மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க போறீங்க பெடரலிசத்துக்கான தேவையை. கண்டிப்பா எப்பவுமே மக்கள்கிட்ட இருந்து மூவ்மெண்ட் வர்றப்பதான் அது வந்து அதிகார மையங்களின் காதுகளை ஒலிக்கும். சுமந்த், ஒரு பெரிய திட்டத்தோடு தான் விஜய் அரசியல் பயணிப்பது போல விக்னேஸ்வரனோட பேச்சு இருக்கு. இல்ல ஒரு பாயிண்ட் அவர் சொல்றது முழுமையா ஏத்துக்கணும். அதாவது சாத்தியம் இல்லாத ஒன்றை ஒரு வாக்குறுதியா கொடுக்கிறது வந்து ஒரு நேர்மையான அரசியல் அல்ல. அதை அவர் பாயிண்ட் அவுட் பண்றாரு. அவர் என்ன சொல்றாரு, நீங்க வந்து நாங்கள் கட்டாயமாக நீதிமன்றத்தில் போராடி நீட் விலக்கை பெற்றுத்தர முயற்சிப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தா பிரச்சனையே வந்திருக்காது. எங்களுக்கு ரகசியம் தெரியும், ஒரே கையெழுத்துல நீட் நீக்கப்படும் சொன்னதுதான் தான் பிரச்சனையே. அத வந்து இவர் சகோதரர் வந்து கரெக்டா பாயிண்ட் அவுட் பண்றாரு. அந்த மாதிரி நாங்க சொல்ல மாட்டோம், எங்களுடைய அரசியல் எது சாத்தியமோ அதன் அடிப்படையில் இருக்குங்கிறார். பொறுத்து பார்க்கணும். ஆனால் அவர் சொல்ற பாயிண்ட் வேலிட். ஒரு ஃபால்ஸ் ப்ராமிஸ மக்களிடையே கொடுக்காமல் இப்போ திருப்பி நீட்டில் நாங்கள் தீவிரமாக இருக்கிறோம்னா கொடுத்த வாக்குறுதியே வந்து ஒரு ஃபேக் ப்ராமிஸ், ஃபால்ஸ் ப்ராமிஸ் தானே இது. எங்களுக்கு ரகசியம் தெரியும், ஒரு கையெழுத்துல போகும்னா அப்ப ஏன் அந்த கையெழுத்து போடலன்னு கேள்வி வரும் இல்லையா? ஷானவாஸ், நான் முன்பே தொடக்கத்திலே கேட்ட கேள்வி என்பது நீட்டு பிரச்சனை, நீட்டு வேண்டான்னு சொல்வது உங்களுக்கு மகிழ்ச்சியை தரலாம், ஆனா அதற்குள் அந்த விவாதத்திற்குள் போகிற போது பாஜகவுக்கு எப்படி ஒரு வித நெருக்கடி வருதோ திமுக கூட்டணிக்கு அந்த நெருக்கடி வருது. விஜய் வந்து தீர்வை நோக்கி நகர்றாருன்ற பேச்சு வருது இல்ல? ரொம்ப ரொம்ப அடிப்படை தவறான புரிதலின் அடிப்படையில் இந்த விவாதத்தை கொண்டு போறீங்க. ஒண்ணு புரிஞ்சுக்கணும், திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான கூட்டணியும் சரி திமுகவும் சரி கடந்த தேர்தல்களை சந்திக்கும் போதெல்லாம் தேர்தல் அறிக்கையில ரொம்ப தெளிவா இந்த நீட்டு விலக்கை எப்படி சாத்தியப்படுத்துவோம்னு சொல்லியிருக்கோம். ஒண்ணு. ரெண்டாவது, அன்றைக்கு இருந்த எடப்பாடி அரசு அதில் ஒரு போதாமையை காட்டியது. நீட்டு விலக்கு மசோதா என்பதுதான் தீர்வு, சட்டமன்றத்தில் அதை இயற்றி அனுப்புவதற்கான அதிகாரம் நமக்கு இருக்கு, அந்த அதிகாரத்தின் வழியை பயன்படுத்தித்தான் சட்ட ரீதியான போராட்டத்தை நடத்தித்தான் நாம வந்து ஒன்றிய அரசை பணிய வைத்துத்தான் அதை செய்ய முடியும் அப்படிங்கிறது தான் வழிமுறை. அந்த வழிமுறையை தான் எடப்பாடி அரசும் பின்பற்றினாங்க. ஆனால் அந்த மசோதா எங்கே இருக்கிறது என்பதையே அவர்கள் ஒழித்து மறைத்து வைத்திருந்தார்கள். அது நிராகரிக்கப்பட்டிருக்கிறது என்கிற உண்மையை கூட பொதுவெளியில் சொல்லாமல் மறைத்து இந்த தமிழ்நாட்டிற்கு துரோகம் அளித்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு அட்மாஸ்பியர்ல மீண்டும் நீட் விலக்கு குறித்த விவாதம் வரும்போது திமுக என்ன சொன்னாங்கன்னா, எடப்பாடிக்கு அது முடியல, நாங்க வந்து அதை செய்வோம்னு சொன்னாங்க. ஏன்னா எடப்பாடி உண்மையை மறைக்கிறார்.
ஒன்றிய அரசு தமிழ்நாட்டுக்கு எதிராக அதுல செயல்பட்டு இருக்குங்கிற உண்மையவே மறைச்சு அவங்க நிராகரிச்சுட்டாங்கிறத அந்த சட்டசபைக்கே சொல்லாம மறைத்தா. அப்படிப்பட்ட ஒரு விவாதத்தின் தொடர்ச்சியாகத்தான் திமுக அதுல இப்படிப்பட்ட வார்த்தையை பயன்படுத்துறாங்க. ஒண்ணு. ரெண்டாவது, இந்த நிறைவேற்ற முடியாத வாக்குறுதி எவ்வளவு அபத்தமான பேச்சு. எது நிறைவேற்ற முடியாத வாக்குறுதி? 50 விழுக்காட்டுக்கு மேல இடஒதுக்கீடு பார்க்க கூடாதுன்னு சொல்லப்பட்டது இந்த உச்ச நீதிமன்றம் தான். அன்னைக்கு எப்படி 69 விழுக்காடு இடஒதுக்கீடு சட்டமாக்கணும்? இந்தியாவில எங்கேயாவது நிறைவேறிச்சாது? இந்தியாவில ஒரு மாநிலத்தில் இப்படி செஞ்சாங்கன்னு காட்டுங்க, நாங்க அரசியலை விட்டே போறோம். அப்படிப்பட்ட நிறைவேற்ற முடியாத ஒன்றை நிறைவேற்றி காட்டியது தமிழ்நாடு. இந்தியாவில வேற யாராவது போய் சமூக நீதிக்காக அரசியலமைப்பு சட்டத்தை திருத்தினாங்கன்னு காட்டுங்க பாப்போம். இந்த மண்ணு தான் திருத்துச்சு. எனவே எங்களுக்கு ஒரு வரலாறு இருக்கு சார், எங்களுக்கு ஒரு ட்ராக் ரெக்கார்ட் இருக்கு. நாங்க சாத்தியப்படுத்தி இருக்கிறோம், ஒன்றிய அரசை பணிய வைத்திருக்கிறோம். அந்த வரலாற்று பின்புலத்திலிருந்து நாங்க ஒன்னும் பிரச்சனை இல்ல. அப்போ எங்களுக்கு அப்படி ஒரு வரலாற்று பின்புலம் இருக்கு. அன்னைக்கு இதே வழிமுறையைத்தான் ஒன்றிய அரசு மாநில அரசு செஞ்சிச்சு. சட்டமன்றத்துல தான் தீர்மானம் போட்டோம், மசோதா கொண்டு வந்தோம். ஆனால் அன்றைக்கு இருந்த ஒன்றிய அரசு அதை செய்து கொடுத்தது. இங்க சட்டம் போட்டது, சட்ட பாதுகாப்பு கேட்டு அதற்கான வரைவை கொண்டு வந்தது ஜெயலலிதா அம்மையார். அன்னைக்கு நரசிம்மராவ் உட்கார்ந்து ஒரு குடியரசுத் தலைவரை போட சொல்லி ஒன்றிய அரசு அதற்கு இசைவு கொடுத்தது. இன்னைக்கு தமிழ்நாடு அரசு அதே வழிமுறையை தான் பின்பற்றி இருக்கு. அதுல என்ன மாற்று கருத்து சொல்லி இருக்கு? என்ன வழிமுறையை பின்பற்றல? நாங்க மக்கள்கிட்ட என்ன கமிட் பண்ணமோ அதை செஞ்சிருக்கோம். ஆனால் கையெழுத்து போட வேண்டிய குடியரசுத் தலைவர் கையெழுத்து போட மாட்டார். அப்போ எங்களுடைய அணி வெற்றி பெற்றிருந்தால் ஒரு நாள்ல இல்ல, ஒரு மணி நேரம் கையெழுத்து போட்டிருப்பாங்க. ஒரே ஒரு தேர்தல நாங்க வாக்கு கேட்கும் போது இத சொல்லி வாக்கு கேட்கிறோம், வெற்றி கிடைக்குது. தமிழ்நாட்டுல மட்டும் கிடைக்குது. இத ஒன்றிய அரசின் மூலமா தான் செய்ய முடியும், அதுதான் ரகசியம். ஆனால் செய்யக்கூடிய ஒன்றிய அரசு எங்களுக்கு அமையல. எங்க குரலை கேட்கக்கூடிய ஒன்றிய அரசு இப்ப இல்ல. இதே ராகுல் காந்தி பிரதமரா இருந்திருந்தால் இன்னைக்கு என்ன நடந்திருக்கு சொல்லுங்க? ஒரு மணி நேரத்துல எங்களால கையெழுத்து வாங்கியிருக்க முடியாது. மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. எல்லாருமே என்ன பிரச்சார மேடைகளில் என்ன கூறினார்கள் என்பது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லோருக்கும் தெரியும். ஆட்சிக்கு வந்து நீங்க ஏன் இதுல இருக்கிற ஃபைன் பிரிண்ட நீங்க ஏன் படிக்கல? நாங்க பிரச்சாரத்துல என்ன வேணா பேசுறோம், நீங்க ஏன் தேர்தல் அறிக்கையில படிக்கல? ஐயா ஒரு நிமிஷம் ஐயா, எங்கேயாவது ஒரு வாட்டியாவது நாங்கள் நீதிமன்றம் மூலமாக முயற்சி செய்வோம் என்று பிரச்சார மேடைகளில் இருந்து நீட்டு விலக்கு பெறுவதற்கு முயற்சி எடுப்போம் எங்கேயாவது வந்துட்டா? எங்களுக்கு தெரியும் எப்படி செய்வதற்கு. 4 நீட் ஆட்சிக்கு ஒரு நிமிஷம் இருக்கு. ஒரே கையெழுத்து நீங்களே எந்த கையெழுத்து போட்டு நம்ம நீட்டை கடந்து நம்ம ஒரு சிக்கலுக்குள்ளே ஒரு தவறான கருத்து பதிவு வைக்க முயற்சி பண்ணும்போது பதில் சொல்ல வேண்டிய கடமை எல்லாருக்குமே இருக்கு. நான் மறுபடியும் சொல்றேன், தயவுசெய்து ஒரு நிமிஷம் மட்டும் கூட. ஒரு லாஸ்ட் பாயிண்ட், ஒரு சென்டென்ஸ் சுருக்கம். என்னை போன்ற பலர் இந்த பிராமிஸ் கொடுக்கும் போது 100 முறை சொன்னோம், நீட்டை ரத்து செய்ய வேண்டும் என்றால் 2 வழிகள் இருக்கின்றன. ஒன்று, மத்திய அரசு அதுக்கு இணைய வேண்டும், இல்லை நீதிமன்றம் உத்தரவு கொடுக்க வேண்டும். இது 2 இல்லைன்னா செய்ய முடியாது என்று சொன்னோம். அதைத்தான் அவர்கள் ஏளனம் செய்து எங்களுக்கு ஒரு பிரேக்குக்கு அப்புறம் உங்களோட பதில் வாங்கிக்கிறேன். காத்து ஒரு இடைவேளை எடுத்துக்கலாம். மீண்டும் தவறான தகவலை பதிய வைக்காதீங்க. நான் ஒரு இடைவேளைக்கு பிறகு இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்க ஓட்டு போடுங்கன்னு கேட்கிறோம். எங்க கூட்டணி ஆட்சி அமைந்தா இதெல்லாம் செய்ய முடியும்னு சொல்றோம். ஆழி செந்தில்நாதன், இப்போ இந்த தலைப்பே கூட்டாட்சி தத்துவம், மாநில சுயாட்சி அப்படின்னு பேசினாலும் கூட இந்த நீட்டு அப்படின்றது முழு தலைப்பையும் ஆக்கிரமிச்சிருதா? அது ஒண்ணும் இல்லை, நீங்க சொன்ன பிரச்சனையினுடைய இன்றைய முகம்தானே நீட்டு. கூட்டாட்சி மாநில சுயாட்சி பற்றிய பிரச்சனை அருவமான பிரச்சனை ஒன்றும் கிடையாது. அது யதார்த்தம், சுடும் யதார்த்தம். அதனுடைய இன்றைய வடிவம் அதில் ஒன்று நீட்டு. நான் ஒரு விஷயத்தை திருப்பி பார்க்குறேன், அதை நான் பதிவு செய்ய வேண்டியது அவசியம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த பாஜக ஆதரவாளர்கள், வலதுசாரி கருத்தாளர்கள் ஒரு வேலையை செய்கிறாங்க. நீட் அப்படிங்கிறது தொடர்பாக அவங்களுக்கு ஒரு நிலைப்பாடு இருக்கலாம், தப்பு கிடையாது. நாங்கள் நீட் வேணும்னு சொல்லுவோன்னு உறுதியாக சொல்லுங்கள். ஐடியாலஜிக்கலாகவும் பொலிட்டிக்கலாகவும் திமுக அதை கடுமையாக எதிர்க்கிறது. தேர்தல் அவங்க பரப்புரையில் சொன்ன ஒரு சில வார்த்தைகளை வச்சுக்கிட்டு பேசுகிற அளவுக்கு நான் அடிமுட்டால் கிடையாது. ஒட்டுமொத்தமாக அந்த கட்சியோட நிலைப்பாடு என்னன்னா, அரசியல் சாசன ரீதியாக நீட்டிலிருந்து தமிழ்நாட்டினுடைய அரசு மருத்துவ கல்லூரிகளுக்கு விடுவிப்பு பெறுவது தான் அது அரசியல் சாசன ரீதியாங்கிறத அவங்க முன் வச்சாங்க.
அது ஆட்சிக்கு வந்ததுலேருந்து சட்ட ரீதியாக நடவடிக்கை சுமன் சொன்னார் இல்லையா, மத்திய அரசு ஒத்துக்கணும், அப்படி இல்லைன்னா நீதிமன்றம் ஒத்துக்கணும்னு. இந்த ரெண்டுத்துக்குமான வேலைகளை அவங்க செய்திருந்தாங்க. ஆனால் எந்த விதமான கூட்டாட்சி தத்துவத்துக்கும் எந்த விதமான சட்டத்துக்கு இடம் கொடுக்காம சட்ட மசோதாவை வந்து அனுப்புனா கூட தூக்கி கிடப்பில் போட்டு, எந்த சட்ட மசோதா வந்தாலும் அது கவர்னர் ஆபீஸ்லேயே தங்கி, ஒன்றிய அரசு தன் கடமையை தொடர்ந்து செய்ய தவறுமானால் நம்ம தொடர்ந்து போராட தான் வேணும். இது எப்படி ஃபால்ஸ் ப்ராமிஸ் ஆகும்? ஒரு ப்ராமிஸை வந்து நம்ம கொடுக்குறோம், அந்த ப்ராமிஸுக்காக போராடுறோம், அந்த போராட்டத்தில் வந்து தீவிரம் கூட இருக்கா குறையிருக்கான்னு கூட நீங்கள் பேசுங்க. ஆனால் சட்ட ரீதியாக சட்டமன்றத்தின் மூலமாக அரசியல் சாசனம் மூலமாக பொலிட்டிக்கலா ஃபீல்டுல எல்லா இடங்களையும் இது நடந்துகிட்டே இருக்கு. திமுக மட்டும் பண்ணல, எல்லாரும் பண்றாங்க. அப்போ அந்த ப்ராமிஸை வந்து நிறைவேற்ற முடியாத வந்து ப்ராமிஸ்ங்கிறது வந்து என்ன அர்த்தம்? பொலிட்டிக்கல் ப்ராமிஸ் தான், கான்ஸ்டிடியூஷனல் ப்ராமிஸ் தான். முயற்சி பண்ணும்போது ஆனா அங்க ஒன்றிய அரசு உட்கார்ந்துட்டு முடியவே முடியாதுன்ற போது உங்களுடைய கோபமும் உங்க இலக்காரமும் யார் மேல இருக்கணும்? மீண்டும் மீண்டும் திமுகவை, திராவிட இயக்கத்தில் குறிப்பா திமுகவை இதுல வந்து குற்றம் சாட்டுவது பச்சையான அயோக்கியத்தனம். உங்க நிலைப்பாடு ஓப்பனா சொல்லுங்க. நான் நீட் ஆதரவாளர், நான் நீட்டுக்காக நிக்கிறேன், திமுக எதிர்க்கிறேன்னு உறுதியா சொல்லுங்க. சரி, அவங்க எந்த ஃபால்ஸ் ப்ராமிஸும் கொடுக்கல. 10 வருஷம் ஆனாலும் ஒருவேளை நீட் விலக்கு கூட நடக்காம போகலாம். ஏன்னா இந்தியாவில் இருக்கிற 500 தொகுதியிலும் நாங்க இல்ல. புரியுதுங்களா? சரி சரி, ஃபேக் ப்ராமிஸ் சொல்றதும் இந்த மாதிரியான வார்த்தைகள் வந்து உள்ள இருந்து வரக்கூடிய அவதூறான மிக மிக மோசமான வார்த்தை, கடுமையான வார்த்தை. எனக்கு அவர் பேசும்போது பாதி டைம் எனக்கு ஆடியோ இல்ல, நான் கவுண்டர் பண்ணணும் விஜயன். இறுதியில தரேன். இல்ல சுருக்கமா சொல்லுங்க. பச்சையான போய் எவ்வளவு முறை சொல்லுவீங்க? இல்ல சுருக்கமா கொஞ்சம் காத்துருங்க. தங்கவரதராஜன் உங்க நிறைவு பார்வை. தங்கவரதராஜன் ப்ளீஸ். அதாவது நேர நெருக்கடி ஒரு விஷயம் அதாவது என்னன்னா, இன்னைக்கு வந்து பாரு ஆளுநர் ஷானவாஸ் பேசுறது ஒண்ணு புரியுது. அதாவது எப்படி பாத்தீங்கன்னா, அவர் வந்து அதாவது உங்களுடைய ரகசியம் என்ன நீட்டுன்னு சும்மா ஒரு நியாயமான கேள்வி தான் கேட்டார். நான் என்ன கேட்கிறேன், அந்த விளக்குக்கு நீ என்னங்க ரகசியம் கேட்டா அது ஒண்ணுமே சொல்ல மாட்டார். போய் 50 லட்சம் கையெழுத்து யார்ட்ட வாங்குறாங்க, விடுதலை கையெழுத்து தொண்டர்கள்ட்ட வாங்குறாங்க, மக்கள்கிட்ட வாங்கல, திமுக தொண்டர்கள்ட்ட வாங்குறாங்க, கம்யூனிஸ்ட் தொண்டர்கள்ட்ட வாங்குறாங்க. ஆனா அது வாங்கி கொண்டு எங்க கொடுத்தாங்கன்னு அவங்களே கேளுங்க. இன்னும் நான் என்ன கேட்கிறேன்னா, அதனாலதான் இப்ப ஷானவாஸ் என்ன நினைக்கிறாரு, இந்த வேங்க வெயில் பிரச்சனைகள் வந்து பாத்தீங்கன்னா அந்த பட்டியலின சமூகத்தினோடு நியாயமே கிடைக்கல, அந்த திமுக அந்த வீசிக்கா பாதுகாத்துட்டு இருக்கு. அதே போல போராடுங்க, பிஜேபி போராட மாட்டீங்களா? என்னுடைய கருத்து நம்ம தாண்டி போயிட்டோம், நம்ம தலைப்பை தாண்டி போறோம். தங்கவரதராஜன் தலைப்பை தாண்டி வேண்டாம், தலைப்பு கூட பேசலாம். மாணவர்களோட எதிர்காலம் நம்ம என்ன சொல்றோம்னா, உடனடி தீர்வு நீட் விலக்கு. சார் சொல்ற மாதிரி கான்ஸ்டிடியூஷனலி மத்திய அரசு தான் பண்ணணும் அப்படிங்கிறத நம்பர்ஸ் மட்டும் வச்சு பண்ண முடியாது. அதுக்கு தான் நான் ஃபார்முலா சொன்னேன். அது போக இந்த மத்திய அரசுக்கு இப்போ இருக்கிற மத்திய நெக்ஸ்ட் 5 இயர்ஸ் கவரலாம், மெஜாரிட்டி இல்லாத கவர்மெண்ட் தான், அது மறுக்கிறதுக்கு இல்லை. பட் இதை வந்து அதர் ஆப்ஷன்ஸையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். இதை தவிர என் தலைவர் அவர்களே சொல்லியிருக்காங்க, வாய்ப்பு இருந்தாலும் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற இதை சொல்லியிருக்காங்க. அப்போ அதர் ஆப்ஷன்ஸே எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். நெருக்கடிகள் இருந்தா தான் இந்த மத்திய அரசு பணியும். நீங்க வந்து நார்மல் வேல போனா கண்டிப்பாக ஒன்றிய அரசு வந்து ரொம்ப சுருக்கமா சொல்லிருங்க, எனக்கு நேர நெருக்கடி. சுமன் புரியுது விஜயன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு வந்து யாரும் சர்டிபிகேட் கொடுக்க வேண்டியது இல்லை. அதுவும் ஜால்ராக்கள் சிலர் வந்து பேசிட்டு போவாங்க, அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு பாயிண்ட், அதிமுக கையாலாகாத அரசு, அடிமை அரசு. அதிமுக கையாலாகாத பண்ணாங்க. தடுத்த வார்த்தைகளை தவிர்க்கலாம். ஒழித்து மறைத்து வைத்தார்கள், அதான் கையாலாகாதத்தனம். இந்த அரசு அப்படி பண்ணல. நன்றி. இந்த அரசு ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிச்சு ஓப்பனா. நன்றி ஷானவாஸ். சுமத், உங்க இணைப்புல சிக்கல் இருக்குன்னு நினைக்கிறேன். சிறப்பு விருந்தினர்களுக்கு நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றொரு தலைப்புல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதான கூட்டப்பட்டு ஏன் இவ்வளவு ஒரு கன்ஃபியூஷன்?
லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் மற்றும் ரெட் ஜெயின் மூவிஸ் தயாரிப்பில் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் உருவாகியுள்ள இந்தியன் 2 வரும் ஜூலை 12 முதல் உலகமெங்கும் உங்கள் அபிமான திரையரங்குகளில்.